பெரியாழ்வாருடைய அருந்தவ புதல்வியான ஆண்டாள் சாட்சாத் பூமாதேவி. இவரோ திருவேங்கடமுடியான இடத்திலே மனசை கொண்டு அவரையும் இவரிடத்திலே வைத்துக் கொண்டாரானால், ஆண்டாளோ அந்த திருவேங்கடமுடியானே இவளை கைப்பற்றி தன்னோடு சேர்த்து கொண்டு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்கழி மாசம் 30 நாளும் திருப்பாவை என்ற 30 நோன்பினைகள் நோற்று 143 பாசுரம் கொண்ட நாச்சியார் திருமொழியை அருளி செய்கிறார். மாயனை மல்னோ வட மதுரை பைந்தல்லை 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 ஊய பேரு நீர் யமுனை தூரை வனை தூய பேரு யமுனை தூரை ஆயர் குலத்தினில் தோன்றுமணி விளக்கை ஆயகுலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை கூடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயை கூடல் விளக்கம் செய்த தாமோதரனை துய்யோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதோ துய்யோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது பாயினால் பாடி மன்னத்தினால் சிந்திக்க பாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் போய பிழையும் தருவானில் தீனில் தூஷாகு செப்பேலோரும் பாமாய் தீயினில் தூஷாகும் செப்பேலோரும் பாமாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் உற்றமுடையாய் பெரியாய் உலகினில்
தோற்றமாய் நின்ற சுடரே நின்ற சுடரே தோற்றமாய் நின்ற சுடரே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசல் கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். கலியுகத்திலே பகவானை அடைவது சுலபமான ஒரு மார்க்கத்தை காட்டி கொடுத்தார்கள் பெரியோர்கள். அர்ச்சாவதாரத்தை பூஜிப்பதும் அவனுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுவதும் மட்டுமே போருமாம். அங்கண் மாயாலத்து அரச அபிமான வங்கமாய் வந்து பள்ளி கட்டில் கீழே சங்கம் இரு பார்வோல் வந்து தலை பெய்தோ சீரு சிறிது எம்மேல் பிழியாவோ திருவேங்கடமுடியானை போய் சேவிக்கிறோமாம். சூழ நின்று இத்தனை நாள் இருந்து சேவிச்சுட்டு ஆஹா நல்ல சேவை கிடைச்சிது நல்லா சேவிச்சேன் பெருமாளேங்கிறோம். நாம சேவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவனுடைய கருணா கடாட்சமானது நம்ம மேல பட வேண்டும் என்று பிரார்த்திக்கணும். அப்பா உன்னுடைய கண்களால் என்னை நோக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான். செங்கண் சீரு சீரிதே எம்மேல் பிழியாவோ திங்களும் எழுதா இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் பாவாய். இழிந்தேலோர் பாவாய்.
மார்கழி மாசம் 30 நாளும் நோன்பு நோத்த ஆண்டாள் தை மாசம் பிறந்தவுடனே காமதேவனை வேண்டி, அப்பா நீ திருவேங்கடமுடியானுடைய திருவடியிலே என்னை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிறாள். ஆண்டாள், காமதேவன் ஒரு குத்ர தேவதை, அவனிடத்துல போய் கால் விழலாமான? அப்பா, காமதேவனிடத்திலே எனக்கு ஒரு விதமான சம்பந்தம் இல்லை, அவன் மூலமாக நான் திருவேங்கடமுடியானுடைய திருவடியை பற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். கேவலம் ஒரு மானிடவர்க்கு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன் எச்சரிக்கை விட்டு பாடுகிறார். கையொரு திங்களும் தரை விளக்கி கண்மண்டலம் விட்டு மாற்றி சொன்னாள். மன்னர் கொண்டு திருமணிந்து அழகின கலங்கரி சன்னங்க தேவா. மாங்கோலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதே. கரகை வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே. சோலைக்கிளியான ஆண்டாள் திருவேங்கடமுடியானை நினைத்துக் கொண்டு மாலை நேரத்திலே குயில்களுடைய கீதங்களை கேட்டு, ஏ குயில்கள், இது என்ன பாடல் இது? நல் வேங்கடவன் எங்க இருக்கிறானோ அவனிடத்திலே போய் பாடி, இந்த ஒரு ஆண்டாள் தனிமையில் இருக்கிறாளே அவளிடத்திலே வர சொல்லுங்கள். மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி வண்ணன் மடி முடி பைந்தன். புகழ் மாதவன் மாமணி வண்ணன் மணி முடி தன்னையுகந்தது காரணமாகவன் சங்கிழக்கும் வழக்குண்டே. தன்னையுகந்தது காரணமாகவன் சங்கிழக்கும் வழக்குண்டே. உன்னை குறுக்கத்தில் நாளல் செதுவி பொதும்பில் வாழும் குயிலே. உன்னை குறுக்கத்தினாழல் செதுவி பொதும்பினில் வாழும் குயிலே. கண்ணிய போதும் இருந்த விரைந்தல் கபளவாயல் வர கூவாய். கண்ணிய போதும் இருந்த விரைந்தல் கபளவாயல் வர கூவாய். வெள்ளை சங்கிடம் கையில் கொண்ட விமலனென குறுக்காட்டான். நைவித்து நாளும் உயிர் பெய்து கூத்தாட்டு செண்பக பூமலர் கோதி கழிதிசை பாடும் குயிலே. வேங்கடவன் வர கூவாய். வேங்கடவன் வர கூவாய்.
நாமெல்லாம் கனவு கண்டோமானால் அது வெறும் கனவு, ஊமனார் கண்ட கனவு. ஆனால் ஆண்டாள் கண்ட கனவோ நனவாயிற்று. திருவேங்கடமுடியான் வந்து கைத்தலம் பற்றி அவள் கையை பிடித்து தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழி நான் 10 பாசுரங்களிலே பாடுகிறாள். ஆரணம் ஆயிரம் சூழவசம் செய்த காரணம் நடக்கின்றார் என்னை பூரண பொற்கூடம் வைத்து பூரமெங்கும் தோரணம் நாடகனா கண்டேன் தோழி நான் நாளை பசுவை மணமென்று நாளிட்டு வாழைக முகம் மகள் பேசி வந்திருத்து மந்திர கோடி மூடுத்தி மண மாலை அந்தரி சூட்டனா கண்ணே தோழி நான் நாட்டி செய்தேன் போலனி பார்ப்பர சித்தர்கள் பல்லாரெடுத்தே பூனை கண்ணி பூரிதனோடென்னை காவலான் தடகனா கண்டேன் தோழி நான் தோழி கதிரொளி தீபம் கலசமோடனே சரிவேள மங்கைய காவல் கொள்ள மதுரையார் மன்னடி நீலை தொட்டெங்கும் அதிரம்பூதரகனா கண்டேன் தோழி நான் மத்தளம் கொட்ட பரிசங்கம் முத்தோடை தாமும் நீரை தாழ வந்து மைத்தோடன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பட்டகனா கண்டே தோழி நான் தோழி வாழல்லா நல்ல மறையோதி மந்திரத்தான் பாசிலை நாட பாடுது பரி வைத்து காசின மாகடி அல்லானன் கை பற்றி தேவலம் செய்ய கனா கண்டேன் தோழினா இம்மைக்கும் ஏழை பிறவிக்கும் பற்றாவார் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய கையால் தாழ் பற்றி அம்மி வீதிக கனா கண்டேன் தோழினா வாழ்வோகத்தனை மாதாம் வந்தேட்டு எழிமோகம் பாரி தென்னை முன்னே நிறுத்தி அறிமோகனச்சூதன் கை மேல கை வைத்து பொறிமுகம் தடகனா கண்டு தோழி நான் குங்குமபே கோழி சாந்தம் வட்டேக்கு மங்கள வீதி வளம் செய்து படனே அங்கவனோடும் கூடல் நங்காரைமே மங்கள மாடகனா கண்டு தோழினா ஆயனைக்காகத்தான் கண்ணகனாவினை ஆயனைக்காகத்தான் கண்ணகனாவினை வேய புகழ்விலே போத்துகம் தூய தமிழ் மாலை இறையும் வல்லவர் வாழும் நம் மக்களை பெற்று மகிழ்வரே தூய தமிழ் மாலை இறையும் வல்லவர் வாழும் நம் மக்களை பெற்று மகிழ்வரே. ஒரு புதிதாக கல்யாணமான பெண் தன்னுடைய பர்த்தாவின் இடத்துல எவ்வளவு சங்கோச்சத்துடன் பார்த்து நிற்பளோ அதுபோல ஆண்டாள் திருவேனுடைய அதரத்தினுடைய ரசத்தை யார் அனுபவிக்கிறார்கள்? அவனுடைய சங்காழ்வான் இருக்கிறானே அந்த பாஞ்சஜன்யத்தை கேட்கிறாள். ஏ பாஞ்சஜன்யமே, நீர்தான் சொல்லுவே. பூம் 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 அவன் ஊதும் சங்கானதனாலே அவனுடைய அதரத்தினுடைய ரசத்தை நீ அனுபவித்திருக்கிறாய். அதை தித்திக்குமா? கற்பூர வாசனை இருக்குமா?
தாமரைப்பூனுடைய வாசனை இருக்குமா? ரொம்ப ஆனந்தமாக இருக்கு, ஆர்வலாக இருக்கு கேட்பதற்கு. சொன்னேன், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ? கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளவாய்தான் தித்தித்திருக்கும். திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ? மறுபொசித்த மாதவன் பாய் சுவையும் நாற்றமும் திருப்புற்று கேட்கின்றேன். சொல்லாடி வெண் சங்கே சங்கே வெண் சங்கே ஆழி வெண் சங்கே சொல்லாழி வெண் சங்கே திருப்புற்று கேட்கின்றேன். சொல்லாழி வெண் சங்கே கடலில் பிறந்து கடுதாடு பஞ்சஜனம் உடலில் போய் ஊழியார் கைதலத்தே இடரில் குடியேறி நடலை மடமுழங்கும் தோற்றத்தான சங்கே ஒரு சொப்பன திசையிலே கண்ணபிரானுடைய ஒரு சந்தோஷத்தை அனுபவித்த ஆண்டாள் நனவான உடனே அவன் பிரிந்து விட்டானே என்று சொல்லி வருந்தி இரவு பூரா தூக்கமில்லாமல் கண்ணபிரானையே நினைத்துக் கொண்டு அந்த காமத்தீயானது பரவ பரவ தாங்க முடியவில்லைன்னு சொல்லி வெளியிலே போய் கொஞ்சம் இழப்பாருவோம்னு காத்துக்காக காத்திருந்தால் அந்த காற்றானது தீயை இன்னும் அதிகமாக மூட்ட இருக்கக்கூடிய மேகங்களை பார்த்து கேட்கிறாய், ஓ மேகங்கள், எங்கேயோ திரள் திரளாக போய்கொண்டிருக்கிறீர்களே, திருவேங்கடமுடியான இடத்துல போகிறீர்களோ, இந்த மூடதான் வந்து கொண்டிருக்கிறானோ, அவன் இடத்துல போய் ஒரு விஷயத்தை சொல்லுங்கோள். ஓர் பெண் கொடியை வத செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே. அவனுக்காக நினைத்து நினைத்து இந்த பெண்ணானவள் தன் உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறாள். பார்காலத்து ஒரு நாள் தம் வாசகம் தந்துருளாரே. அவன் வந்து என்னோட சேர்த்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தியுங்கோள். இல்லைன்னால் அவன் திருவேங்கடமுடியான். என்ன திருவேங்கடமுடியான்? உலகமெல்லாம் அவனிடத்தில் திருவடியிலே போய் அவனை பெண்ணை கொன்றான் என்ன அபசாரம் அவனுக்கு ஏற்படும் என்று சொல்லி போய் சொல்லும் போகிறான். மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் தென்னீர் பாய்வேங்கடத்தென் திருமாலும் போந்தானே. கண்ணீர்கள் மூளை குவட்டில் துளி சொரச்சோர்வேனை. கண்ணீர்கள் மூளை குவட்டில் துளி சொரச்சோர்வேனை. பெண்ணீர் மையிடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. கண்ணீர்கள் மூளை குவட்டில் துளி சொரச்சோர்வேனை. பெண்ணீர் மையிடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. மாமுத்த நிதி செறியும் மாமுகில்காள் வேங்கடத்து சாமத்தின் நிறங்கொண்ட தாடாளன் வார்த்தை என்னே. மாமுக நிதி சொறியும் மாமுகில்காள் வேங்கடத்து
காமத்தியுள் புகுந்து கதுவப்பட்டிடை கங்குல் ஏமத்தோ தென்றலை கிங்கிலக்காய் நான் இருப்பேனே. காமத்தியுள் புகுந்து கதுவப்பட்டிடை கங்குல் ஏமத்தோ தென்றலை கிங்கிலக்காய் நான் இருப்பேனே. அண்ணபிரானை திருவேங்கடமுடியானை அனுபவிப்பதிலே ஆழ்வார்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு அனுபவிக்கிறார்கள்.